विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम्। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि सन्मात्रग्राही பிரத்யக்ஷம்ங்கிற 12வது பிரகரணம். 4 ஸ்லோகங்கள் இதுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. இப்ப 5வது ஸ்லோகம் படிக்கிறோம். விசேஷே பேததீஹி ज्ञाते भेदे ज्ञाते विशेषधीहि अन्योन्याश्रयतैवं स्यात् स्यादेव पितृपुत्रवत्. என்ன சொல்லிட்டு வர்றார்? நமக்கு கண்ணுக்கு தெரியறது சத்துதான், சத்ஸ்வரூபந்தான், நிர்விசேஷமான சத்ஸ்வரூபந்தான். அந்த ஸ்வரூபம் மாத்திரம் சொல்ல முடியலையே, கடம்பட்டம் எல்லாமும் தெரியறதே அப்படின்னு கேட்டா, அந்த கடப்பட்டாதிகள் அந்த சத்ஸ்வரூபத்துல ஆரோபிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதை எப்படி அப்படி தைரியமா சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அதனாலதான் தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அப்படிங்கிற ஸ்ருதி அதை சொல்லி கொடுக்கறது. அதுதான் பாதிக்கிறது எங்க பார்த்தாலும். மற்றதெல்லாம் அனுபாதி அப்படின்னா அது பாதிக்கிறத காட்டிலும் இதனுடைய பானத்துல ஒரு குறை இருக்கு. அப்படின்னா என்ன? அந்த சத்ஸ்வரூபம் பாசிக்கிறது நிஜமான ஸ்வரூபமாக இருக்கு, இதெல்லாம் ஆரோபித்த ஸ்வரூபமாக பாசிக்கிறதுங்கிறதுனால இந்த பானம் அதை விட கொஞ்சம் குறைவானது. சத்தியம் தெரியறதுக்கும் பொய் தெரியறதுக்கும் இதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கு மேல ஒரு சாமானிய விசேஷ பாவம் சத்துங்கிறதுக்கும் கடாதிகளுக்கும் இருக்கு அப்படின்னு ஒரு விசாரம் வந்தது. எப்பவுமே ஒரு வஸ்துவை கிரகிக்கும் போது சாமான்யமாக கிரகிக்கப்படும் முதல்ல, அதுக்கப்புறம்தான் அதனுடைய விசேஷம் தெரியும் அப்படிங்கிறது லோகத்துல பிரசித்தமாக இருக்கு. அப்ப சத்துங்கிறது முதல்ல தெரியும், அந்த சத்துல ஆரோபிக்கப்பட்ட விசேஷமானது பிற்பாடு தெரியும் அப்படின்னு சொல்லணும். அப்படி தெரியறதா? ரெண்டு சேர்ந்துதானே ஏக்க காலத்துல தெரியறது. எதாவல கண்ணை திறந்த உடனே அது என்ன கடம் இருக்கு அப்படின்னு தெரியறது. அப்படின்னா இருக்குங்கிற சத்தும் தெரியறது, அதோட விசேஷமான கடமும் தெரியுது. சத்து தெரிஞ்சு பிற்பாடு கடம் தெரியறதுன்னு நமக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, சேர்ந்த வாக்கில் தானே தெரியறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு போன ஸ்லோகத்துல சொன்னார், இல்லப்பா அது மெதுவாதான் வரிசையாதான் தெரியறது, ஆனா உனக்கு அது ரொம்ப சூக்ஷ்மமான பரவசூக்ஷ்ம காலமா இருக்கிறதுனால அதை கண்டுபிடிக்க முடியல, சேர்ந்த வாக்குன்னு தெரியற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன உதாரணம் ஒண்ணு கொடுத்தாருன்னா, ஒரு 100 தாமரை எதழ ஒண்ணுக்கு மேல அடுக்கி ஒரு ஊசியை வச்சு குத்தும் போது அந்த 100 எதழிலையும் ஒரே சமயத்துல அந்த ஊசி புகுந்து ஓட்ட போடும்னு நமக்கு தெரியும். ஒரே சமயத்துல போட்ட மாதிரி தெரியும். ஆனா அப்படி இருக்க முடியாது. மேலேந்து குத்தும் போது முதல்ல எந்த எதழ் இருக்கோ மேலாக அதுலதான் முதல்ல ஓட்ட விழணும். அதுல ஓட்ட விழுந்த அப்புறம்தான் 2வதுல அந்த ஊசி பட முடியும். அதுக்கு அப்புறம்தான் அதுல ஓட்ட விழணும். அதுக்கு அப்புறம்தான் அதுக்கு அடியில இருக்கக்கூடியதுல படணும். இப்படி வரிசையாத்தான் ஓட்ட விழுந்தாகணும். முதல் எதழில ஊசி பட்ட உடனே கடைசி எதழில ஓட்ட விழ முடியாது, ஏன்னா அதுல படவே இல்லை ஊசி. கிரமமா தான் அந்த ஊசியானது அத்தனை இதழிலையும் போய் படணும், பட்டு ஓட்டப்படணும். ஆகையால அங்க இடத்துல ஒரு கிரமமா தான் ஓட்ட விழுந்தாலும் ஒரே குத்துல ஒரே சமயத்துல 100த்துலயும் 100 பத்திரங்கள்லயும் ஓட்ட விழுந்ததுன்னு ஒரு யோக பக்தி பிராந்தி இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டா,
அந்த பரமசூக்ஷ்மமான காலபேதத்தை நம்மளால கவனிக்க முடியல, நமக்கு தெரியலேங்கிறது தான் அங்க காரணம். அதே மாதிரிதான் இந்த விசேஷமும் சாமான்யமும் சேர்ந்த வாக்குல தெரியுது கடசன் அப்படின்னு சொல்றது இருக்கே, அதுல உள்ள அந்த பரமசூக்ஷ்மமான காலத்தை நம்மளால ஊகிக்க முடியல, கொஞ்சம் பேதம் இருக்கு. முதல்ல சத்தறிஞ்சு அதுக்கு அப்புறம்தான் அந்த கடம் தெரியுது அப்படிங்கிறது சொல்லிட்டு வரார். அதுல இந்த 5வது ஸ்லோகத்துல, இதுதான் 4வது ஸ்லோகம் வரையில் ஆனது. 5வது ஸ்லோகத்துல இன்னும் ஒரு விஷயமும் சொல்றார். விசேஷே பேததீஹி ஞாதே, ஞாதேன்னு இருக்கணும். இப்ப பாருங்க, எது விசேஷம் எது சாமானியம்ங்கிறத நம்ம முதல்ல மனசுல வாங்கிப்போம். வாங்கிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்லோகம் புரிஞ்சுக்கிறது சுலபமா இருக்கு. இப்ப இங்க என்ன தெரியுது? கடம். ஆமா, கடம் இருக்கா? இருக்கு, கடம் இருக்குன்னு தெரியுது. அந்த பக்கம் என்னது? அது என்ன? புஸ்தகம். புஸ்தகம் இருக்கா? இருக்குன்னு தெரியுது. இப்ப இந்த கடம் வேறு, புஸ்தகம் வேறு. ஆனா கடமும் இருக்கு, புஸ்தகமும் இருக்கு. அந்த இருக்குன்னு சொல்லக்கூடிய சத்ஸ்வரூபம் வேறு இல்லை. இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சத்து இருக்கே, இங்க எதெல்லாம் பாக்குறேன்னா ஒரு 100 வஸ்துக்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப அத்தனை இருக்கு 100 இருக்குங்கிற அந்த சத்து இருக்கான்னு கேட்டா இல்ல. அந்த ஒரே சத்தானது அத்தனை வஸ்துகளோடும் சேர்ந்து பாசிக்கின்றிருக்குன்னு சொல்றோம். அப்ப அத சாமானியம்னு சொல்லுவோம். ஆனால் அதோட கூட பாசிக்கிறது இது என்னது? இது கட்டம். இது பட்டம் இல்லையே, இல்ல இது புஸ்தகம். இது புஸ்தகம் தான் தவிர இது கட்டம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் விசேஷம். அப்ப கடப்பட்டாதிகள் எல்லாம் விசேஷம், சத்துங்கிறது சாமானியம் அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ? அப்படிதான் சொல்லி ஆகணும். ஆனா அப்படி சொல்லும் போது கடப்பட்டாதி விசேஷம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, இத விசேஷம்னு சொல்லணும்னாலே மற்ற விசேஷங்களை வச்சுதான் அது இல்லைங்கிறத வச்சுட்டு விசேஷம்னு சொல்லணும். இதையே விசேஷம் சொல்றோம், சத்த விசேஷம் நாம சொல்றது இல்லை. ஏன்னா இது சத்து, அதுவும் சத்து, அதுவும் சத்து, அதுவும் சத்து, எல்லாமே சத்து. அதனால சத்துங்கிறது சாமானியம். ஆனா இந்த கடங்கிறது பட்டம் இல்லை, புஸ்தகம் இல்லை, மரம் இல்லை. எதெல்லாம் இல்லை? இது கடத்தை காட்டிலும் எதெல்லாம் வேறானதோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் கடங்கிற விசேஷம். இதுதான் இதர பேதம்னு சொல்லுவாங்க. இந்த விசேஷம் தெரியணும்னு சொன்னா இந்த கடத்தை காட்டிலும் வேறானது எதெல்லாமோ அதெல்லாம் தெரிய வேண்டாமோ? அப்ப மத்ததெல்லாம் இந்த கடத்தை காட்டிலும் வேறானதுன்னு தெரிஞ்சாதான் அந்த வேறானதுலேருந்து வேறுபட்டது இந்த கடம்னு புரிஞ்சுக்க முடியும். கடத்தை காட்டிலும் வேறுபட்டது என்ன எங்கிறது தெரிஞ்சால் அதை காட்டிலும் வேறுபட்டது கடம் அப்படிங்கிற இந்த விசேஷத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. விசேஷே ஞாதே பேததீஹி, இதை காட்டிலும் வேறான வஸ்து வேறானதாக தெரிந்தால்தான் அந்த வஸ்துவை காட்டிலும் இந்த கடமானது வேறானதுன்னு விசேஷம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப என்ன ஆச்சு? விசேஷம் தெரிஞ்சாதான் அந்த பேதம் தெரிய முடியும் அப்படின்னு ஆச்சு. ஏன்னா அந்த இன்னொன்னு பாக்குறோமே, அதுவும் ஒரு விசேஷம் தானே. இந்த கடத்தை காட்டிலும் வேறான விசேஷங்கள்லாம் தெரிஞ்சாதான் அந்த விசேஷங்களை காட்டிலும் இது விசேஷமா இருக்கு, இது வேறானதுன்னு தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி பேதே ஞாதே விசேஷதீஹி, இது வேற அது வேறன்னு தெரிஞ்சாதான் இது விசேஷம்னே நம்ம சொல்ல முடியும். விசேஷம் தெரிஞ்சாதான் பேதம் தெரியும்னு இருக்கே, இந்த பேதம் தெரிஞ்சாதான் விசேஷமே தெரியும். இப்படியாக ஒரு 2 கட்டானா இருக்கு. அதனால அந்யோன்யாஸ்ரயதா ஏவம் ஸ்யாத். இந்த பேதம் தெரிஞ்சாதான் விசேஷம் தெரியும், விசேஷம் தெரிஞ்சாதான் பேதம் தெரியும்னா இது எப்படிப்பா தெரிஞ்சுக்க முடியும்? அந்யோன்யாசிரயம், யப்து அந்யோன்யாசிரயத்துவம்னு சொல்லுவார். அதுக்கு என்ன உதாரணம் கேட்டா, தேவதத்தனுடைய கிரகத்துக்கு போகணும். அந்த தேவதத்தனுடைய கிரகம் எங்க இருக்கு தெரிஞ்சாதானே போக முடியும். எங்க இருக்குன்னு கேக்குறான். அப்ப அவன் என்ன சொல்றான்? யஜ்ஞதத்தனுடைய கிரகத்துக்கு நேர் எதிர்த்தா போல இருக்கிற கிரகம் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த ஆளுக்கு யஜ்ஞதத்தனுடைய கிரகமும் தெரியாது. அதனால அவன் என்ன கேட்கிறான்? அந்த யஜ்ஞதத்தனுடைய கிரகம் எங்க இருக்கு? அப்ப சொல்றான், தேவதத்தனுடைய கிரகத்துக்கு நேர் எதிர்த்தா போல இருக்கிற கிரகம் யஜ்ஞதத்தனுடைய கிரகம்.
அந்த யஜ்ஞதத்தருடைய கிரகத்துக்கு நேர எதிர்த்தா போல இருக்கிறது தான் தேவதத்தருடைய கிரகம். அப்படியே அவன் சொல்லி விளக்கமா சொன்னான்னா என்ன புரியும்? ஏன்னா இந்த விசேஷத்துல உன்னை முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தானே, ஆனால் அப்போ அதுக்கு எதிர்த்தா போல இருக்கிறத அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அந்த விசேஷத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனா இவனுக்கு ரெண்டு விசேஷமும் தெரியாத நிலையில யஜ்ஞதத்த கிரகத்துக்கு எதிர்த்தா போல தேவதத்த கிரகம் இருக்குன்னு சொன்னாலும் புரியாது, தேவதத்த கிரகத்துக்கு எதிர்த்தா போல யஜ்ஞதத்த கிரகம் இருக்குன்னு சொன்னாலும் புரியாது. ஆகையால இந்த இடத்துல அந்யோன்யாசிரியமானதுனால எப்படி தெரியாதோ அதே மாதிரி இந்த ஒரு விசேஷத்தை தெரிஞ்சுக்கணும்னா அப்பதான் இதை காட்டிலும் வேறான மற்ற விசேஷங்களை தெரிஞ்சுக்கணும், வேறானதாக மற்ற விசேஷங்களை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டாத்தான் அதை காட்டிலும் வேறானதாக இந்த பேதத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னு இருந்தால் ரெண்டுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னு கேள்வி. இத விசேஷம்னு நீ என்னவா சொல்ல முடியும்? சாமான்யமாக சத்ஸ்வரூபத்தை சொல்லி இந்த கடப்பட்டாதிகளை அதனுடைய விசேஷமாக சொல்வது எப்படி அப்படின்னு இப்ப சங்க. அதுக்கு பதில் சொல்றார், சியாதேவ பித்ரு புத்திரவத்து. உனக்கு அந்யோன்யாசிரியத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன், ஆனா அதை யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டான். ஒருத்தனை பிதா அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா அவனுக்கு புத்திரன் இருக்கான்னு தெரிஞ்சாத்தானே அவனை பிதான்னு சொல்ல முடியும். அவனுக்கு புத்திரனே இல்லை, அப்படி குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி பித்தான்னு சொல்ல முடியும்? பித்தான்னு சொல்றதுக்கு புத்திரன் இருக்கான்னு தெரிஞ்சாதான் முடியும். இது அவனுடைய புத்திரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னால் அவனை பிதாவாக தெரிஞ்சுட்டாதான் முடியும். ஆக பிதா தெரிஞ்சுட்டாதான் புத்திரனை தெரிஞ்சுக்க முடியும். புத்திரன் தெரிஞ்சாதான் அந்த புத்திரனுக்கு அவனை பிதாவாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா புத்திரன்னு ஒருத்தர் இருக்க மாட்டான், அவனுடைய புத்திரன் இவனுடைய புத்திரன்னு விசேஷமா அந்தந்த பிதாவுக்கு அந்தந்த புத்திரன்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது தேவதத்தனை பிதான்னு தெரிஞ்சுக்கணும்னா அவனுடைய புத்திரனை பத்தி தெரியாம தெரிஞ்சுக்க முடியாது. அவனுடைய புத்திரன் இவன்னு தெரிஞ்சுக்கணும்னா தேவதத்தன் அவனுடைய பிதான்னு தெரியாதவனுக்கு அந்த புத்திரன் இவனுடைய புத்திரன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இது அந்யோன்யாசிரியமா இல்லையா? ஆமாம், அந்யோன்யாசிரியம் தான். ஆனால் தோஷமே கிடையாது. ஏன்னா லோகத்துல பிரசித்தமா இருக்கு, ரெண்டும் தெரியும் அவனுக்கு. இதுதான் புத்திரன், இவனுடைய புத்திரன், இவர் தான் இந்த குழந்தைக்கு பிதா அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரியான அந்யோன்யாசிரியங்கள்லாம் விவகாரத்துல லட்சியம் பண்ணாம போயிடும். விவகாரத்துல ஓடி போயிடும் அது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விசேஷம் தெரிஞ்சாதான் பேதம் தெரியும், பேதம் தெரிஞ்சாதான் விசேஷம் தெரியும்னு என்ன போயிட்டு மிரட்டாத. இந்த எல்லாம் லோகத்துல எல்லாம் தெரியுது. இது கட்டம் தெரியுது, இது பட்டம் தெரியுது, இது வேற அது வேறையும் தெரியலையா? இதெல்லாம் மித்யாபூதமான பிரபஞ்சத்துல ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் கிடையாது. இந்த அந்யோன்ய ஆச்சரியங்கள்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். இதுதான் 5வது ஸ்லோகம். சாதேவ பித்ரு புத்திரவத்து ஸ்வரூபதः ஸ்வம் விஜ்ஞாய ஸ்வான்யபேதः அவபுத்தியதாம் ஸ்வரூபஞ்ச விசேஷஸ்யாத் மைவம் நைவம் சதேவ தத். இப்ப என்ன சொல்றானா, ஸ்வரூபத ஸ்வம் விஜ்ஞாய ஸ்வான்யபேதः அவபுத்தியதாம். அந்த சத்ஸ்வரூபம் கடஸ்வரூபம் ரெண்டும் தெரிகிறது. கடம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கட சன்ன சொல்றது சத்ஸ்வரூபமும் கடஸ்வரூபமும் ரெண்டுமே தெரிகிறது. ஆனா சத்ஸ்வரூபம் சாமான்யம், கடஸ்வரூபம் விசேஷம் அப்படின்னு சொன்னோம். நான் என்ன சொல்றேன், இந்த கடம் தான் அப்படி சொல்றச்ச நீங்க என்ன சொல்றேன், சத்து முன்னாடி தெரியுது, அப்புறம் தான் பின்னாடி கடங்கிறது அதுல சேர்ந்து தெரியுறதுன்னு வேற சொன்னேன். நான் என்ன சொல்றேன், அப்படி வேண்டாம். ஆரம்பத்திலேயே கடம் தெரியலாம். எப்படி தெரியலாம்? கடமே தெரியட்டும், ஆரம்பத்தை கடத்தோடு சேர்ந்து அந்த சத்து தெரியட்டும். ஆனா கடம்னு தெரியாது, அதோட ஸ்வரூபம் மாத்திரம் தெரியும். ஸ்வரூபதா ஸ்வம் விஜ்ஞாய, அந்த கடத்துவங்கிற விசேஷங்கள்லாம் இல்லாம அதனுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு, முன்னாடியே தெரிந்து கொண்டு, அதுக்கப்புறம் அதை காட்டிலும் வேறான மத்த ஸ்வரூபம் பட்டாதிகளுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு, அந்த பட்டாதிகளை காட்டிலும் இது வேறானது அப்படிங்கிற பேதத்தை தாராளமா கிரகிக்கலாமே. நீங்க சொன்ன அந்யோன்யாசிரியத்துக்கு இது ஒரு பரிகாரமாக அமையலாமே.
இந்த விசேஷம் அந்த விசேஷம் தெரிஞ்சாதான் அதை காட்டிலும் வேறான விசேஷமாக தெரிய முடியும் அப்படின்னு இருந்தாதான் அது தெரியறதுக்கு இது தெரியணும், இது தெரியறதுக்கு அது தெரியணும்னு அந்யோன்ய ஆசிரியம் வரும். ஆனா இதுவும் அதுவும் பேதம் இல்லாமல் ஸ்வரூபமாக மாத்திரம் தெரிந்து அதுக்கப்புறம் பேதம் தெரியட்டுமே, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்ப கேள்வி கேட்கணும், இந்த ஸ்வரூபங்கிறது என்ன? கடஸ்வரூபம் வேறு, படஸ்வரூபம் வேறு. ஆனா கடத்தை காட்டிலும் படம் வேறுன்னு தெரியறதுக்கு இந்த ரெண்டு ஸ்வரூபமும் அந்த பேதம் தெரியறதுக்கு முன்னாடியே தெரியணும். அதனால அதை நாம முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை, பின்னமாக தெரிஞ்சுக்கிறதுலதான் கஷ்டம். இதனுடைய ஸ்வரூபத்தையும் அதனுடைய ஸ்வரூபத்தையும் நேரடியா பார்க்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக ஸ்வரூபத்தா ரெண்டும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதனுடைய பேதத்தை கிரகிச்சுட்டா அந்த பேதம் கிரகிக்கும் போது அது விசேஷம்னு தெரியும். அதே வஸ்து முதல்ல தெரியும் போது தெரிஞ்சது, அப்புறம் அந்த கட்டாதிகள் இது மற்றதை காட்டிலும் வித்தியாசமானது அப்படிங்கிற விசேஷம் பிற்பாடு தெரிகிறது அப்படின்னு சொல்லலாமே. அதுவும் கிடையாது. மையம் நைவம் சதேவதத்து, இந்த கட்டம் பட்டம் இதெல்லாம் இருக்கு, இதனுடைய ஸ்வரூபம் தான் தெரிகிறது அப்படின்னு சொன்னா அந்த ஸ்வரூபம் என்னது தெரியுமோ அதைத்தான் நான் சத்ஸ்வரூபம்னு சொன்னேன். நீ என்னமோ பெருசா நான் சொன்னதை கண்டிச்சுட்டு புதுசா சொல்ல போறேன்னு நினைச்சா கடைசியில நான் சொன்னதையும் தான் நீ சொல்லிட்ட. ஸ்வரூபம் முன்னாடி தெரிகிறது, அதுக்கப்புறம் விசேஷம் தெரிகிறது அப்படின்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? ஆமாம், ஸ்வரூபமாக கடப்படாதிகளே தெரிகிறது அப்படின்னு சொன்னேன். ஆனா கடம்படன்னு அப்ப தெரியல, அது அப்புறமா தான் தெரிகிறது அப்படின்னு நீ சொன்னியே. அப்ப ஸ்வரூபத்தா என்ன தெரியுது உனக்கு? கடப்படாதிகள் எப்படி தெரிஞ்சது? ஸ்வரூபத்தா தெரியுதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? சத்துன்னு தான் தெரிஞ்சதுன்னு சொன்னதாக ஆச்சு. ஆக நீ சொன்ன வழியில பார்த்தாலும் முதல்ல சத் அப்படிங்கிற ஸ்வரூபந்தான் தெரிந்தது, அதுக்கப்புறம்தான் அதுல வித்தியாசங்கள் கொண்டு இது வேற அது வேற, இது ஒரு விசேஷம் அது ஒரு விசேஷம்னு விசேஷங்கள் தெரிகிறது. ஆக முன்னாடி தெரிஞ்ச சத்துங்கிற அந்த சாமானிய ஸ்வரூபத்திலே அப்புறமா தெரியக்கூடிய அந்த விசேஷங்கள்லாம் அனுபாதி, இது அதுல ஆரோபிக்கப்பட்டு தெரியறது அப்படிங்கிறது தான் முடிஞ்சதுன்னு பதில் சொன்னார். அதுக்கு மேல அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? நீ இதுல ரொம்ப ஜாஸ்தி மூளைய கசக்கிக்க வேண்டாம், புத்திய போட்டு சிரமப்படுத்த வேண்டாம். இந்த காலத்து விஞ்ஞானிகள் கூட அப்படித்தான் சொல்றா. எப்படி சொல்றாளா? குழந்தைகள்லாம் ஒரு வஸ்துவை பார்க்கும்போது பறக்க பார்க்கும், அதுக்கு அது விசேஷம் தெரியாம சாமானியம் மாத்திரம் தெரியுமா. அதுக்கப்புறம் தான் அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விசேஷத்தை புரிஞ்சுக்கிறது. ஆக முதல்ல சாமானியம் தான் தெரிகிறது, அப்புறம்தான் விசேஷம் தெரிகிறதுங்கிறத இந்த சின்ன குழந்தைகளுடைய பார்வையில இருந்து கூட சித்தம் பண்ணி விடலாம். அது அப்படிதான் பாக்குறதுங்கிறது விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அடுத்த இதுல சொல்றாங்க, சத்யோ ஜாத சிசூனாம் ஹி சன்மாத்திர கிரகணம் பவேத் சிராத் விசேஷதீர் பேதே இது வைஜானிக்காக ஜகுஹு. வைஜானிக்காகனா இந்த காலத்து விஞ்ஞானிகள் அவா கூட இப்படிதான் சொல்றான். என்ன சொல்றான்? குழந்தை பிறக்கிறது, கண்ணை திறந்து பாக்குறது. கண்ணை திறந்து பார்த்தா அதுக்கெல்லாம் தெரியுது, ஆனா என்ன தெரியுது? இது அதுன்னு விசேஷமா தெரியாது. ஏதோ கண்ணை திறந்து பாக்குறோம், ஏதோ தெரியுது, அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு தெரியுது, அவ்வளவுதான் தெரியலாமே தவிர சன்மாத்திர கிரகணம் பவே இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பல தடவை பார்த்து சிராத் விசேஷதீஹி, ஓ இது இது முதல்ல பார்த்தா அப்பாவா அம்மாவா எந்த சொந்தக்காரன் ஒண்ணும் தெரியாது, எல்லாரும் எல்லாம் ஒண்ணுதான் அதுக்கு தெரியுது இல்லையா. அதுக்கு அப்புறம்தான் ஓ இது அம்மா இது அப்பா, இது அம்மா இல்லை இது அப்பா, இது அப்பா இல்லை இது அம்மாங்கிற அந்த பேதங்கள்லாம் தெரியுறது எப்போ? பிற்பாடுதான். ஆக விசேஷம் தெரிகிறது பிற்பாடுதான். ஆரம்பத்துலதான் சாமானியம் தெரிகிறது, சாமானியமா தான் ஆரம்பத்துல தெரிகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சிசுக்களை உதாரணமாக காண்பிச்சு சொல்றாரு விஞ்ஞானிகள். அது கூட நமக்கு அனுகூலமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். பிராச்சீன வாசனோத்போதாத் பேதான் சப்ரதியோகினஹ ஈக்ஷணாத் கல்பயதி ஏஷா மிருஷா பூதான் இதி ஸ்திதி. இதுல ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றார். ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கறத சாமான்யமா தான் பார்க்கிறோம்,
ஆனா அந்த சாமான்யமான பார்க்கப்பட்டத பிற்பாடு விசேஷமாக பார்க்கும்போது ஆளுக்கு ஆள் வித்தியாசம் தெரியறதா. ஏன் இந்த வித்தியாசம் தெரியணும்? அந்த விசேஷத்தை தெரிஞ்சுக்கிறதுலயே இவன் ஒரு தினுசா தெரிஞ்சுக்கிறான், அவனுக்கு ஒரு தினுசா ஞானம் வருது, இன்னொருத்தனுக்கு வேற தினுசா ஞானம் வருது, அந்த விசேஷம் தெரிகிறது அப்படின்னு சொல்றச்ச ஏன் இந்த மாதிரி வித்தியாசமாக அந்த விசேஷம் தெரிகிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் பிராச்சீன வாசனோ போதா. இவன் அந்த வஸ்துவை பார்க்கும்போது இவனுக்குள்ள மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த வாசனை சம்ஸ்காரங்கள் இருக்கு. அந்த எந்த சம்ஸ்காரம் இவனுக்கு தூங்கின்ற இந்த சம்ஸ்காரம் ஒழிச்சுண்டுடுறதோ உத்போதம் ஆயிடுறதோ அந்த சம்ஸ்காரத்துக்கு தகுந்தா போல அந்த வஸ்துவை அவன் பார்க்க. ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை பார்த்த உடனே இவன் இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு விடுறான். இதை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது, இது எப்படி பிடிக்காதுன்னு சொல்றேன். நம்ம நிறைய இடத்துல பாக்குறான், இது பார்க்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு விடுறான். எப்படி உனக்கு இது புதுசாச்சே, இது பிடிக்கலன்னு உடனே எப்படி தீர்மானம் பண்ணேன்னு சொன்னா தீர்மானம் பண்ணிடுறானே பிடிக்கல அப்படின்னு. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா இவனுடைய மனசுல ஏற்கனவே இத பத்தின ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரம் உத்போதமாய் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வச்சுடுது. இது பிடிக்காத வஸ்து அப்படின்னு காண்பிக்கிறது. ஆக முதல்ல பார்க்கும்போது சத்து ஏதோ ஒண்ணு இருக்கு, பிடிச்சதா பிடிக்காததாங்கிறத அப்ப தெரியல. அப்புறம் இந்த சம்ஸ்காரம் கிளம்பின உடனே இது பிடிக்காத வஸ்துன்னு விசேஷத்தை காண்பிச்சு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி அதே வஸ்துவை இன்னொருத்தன் கிட்ட காமிக்கும் போது இது நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, பிரமாதம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பிடிச்ச வஸ்து அப்படின்னு அவனுக்கு காமிச்சுடும். இது சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துலையும் சொல்றது உண்டு. பரிப்ராட் காமுக சுனாம், ஒரே ஸ்திரீ தேகத்தை ஒரு பரிப்ராஜகன் பார்க்கறதுக்கும் ஒரு காமுகன் பார்க்கறதுக்கும், ஏதோ ஒரு நாயோ இந்த மாம்சபக்ஷியான பிராணி அந்த சரீரத்தை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் எதை வச்சு வித்தியாசம்? அந்த வஸ்துவோடைய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அந்த வஸ்துடைய வித்தியாசத்தை வச்சு இதுகளுடைய பார்வையில வித்தியாசம் வருதுங்கிறது சொல்ல முடியாது. பார்க்கிறவாளிடத்துல எந்த மாதிரியான சம்ஸ்காரம் இருக்கோ, வாசனை இருக்கோ, அந்த வாசனைக்கு தகுந்தா போலதான் அவளுக்கு அந்த வஸ்துவை பத்தின ஞானம் ஏற்படும். அப்ப இதுலயும் தெரியுது இல்லையா, அந்த வஸ்துல உள்ள விசேஷங்கள்லாம் இவாதான் ஆரோபணம் பண்ணி சேர்க்கிறா அப்படிங்கிறது. இவாளுடைய வாசனைக்கு தகுந்தா போல அது தெரியுறதுன்னா என்ன அர்த்தம்? சுக்தியானது இந்த ஆளுக்கு ரஜதம்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா அதுல என்ன ரஜதமா இருக்கு, அங்க இவனுடைய வாசனை அங்க ரஜதமா காண்பிச்சு கொடுத்துருக்கு, அப்படித்தானே சொல்லலாம். ஆக அந்த விதத்துல பார்க்கறச்சே அஸ்வரூபந்தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு மேல உள்ள விசேஷங்கள்லாம் இவனா உள்ள தன்னுடைய சம்ஸ்காரத்தை வச்சுட்டு வாசனைய வச்சு அது மேல ஆரோபிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லலாம்ங்கிறது இந்த உதாரணம் சொல்றார். பிராச்சீன வாசனோத்போதா. இந்த ஆளுக்கு ஏற்கனவே இந்த ஜென்மாவிலேயோ பூர்வ ஜென்மாவிலேயோ ஏதோ ஒரு ஜென்மாவில இவனுக்கு சம்ஸ்காரம் ஏற்பட்டு உட்கார்ந்துருக்கும். அது பாட்டுக்கு அது உத்போதம் ஆயிடும். இந்த வஸ்துவை பார்க்கும்போது அது மூச்சு நிறுத்துனா பேதான் சப்ரதியோகினஹ கல்பயத்யேஷஹ ஈக்ஷணாத். அப்புறம் இதுக்கு முன்னாடி தெரியாத அந்த விசேஷத்தை, பல விசேஷங்களை, பேதம்னா விசேஷங்கள், அது சப்ரதியோகினஹ பேதான். இந்த எந்த ஒரு விசேஷத்தை அவன் பார்த்தாலும் உடனே இன்னொரு விசேஷம் அதுக்கு பிரதியோகியா நிற்கும். இல்ல அந்த விசேஷம் இல்ல, இது வேற விசேஷம், இது பிடிக்காதது என்ன சொன்னா பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்க, அது இல்லை, இது பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கு, அப்பதான் இது பிடிக்காததுன்னு சொல்ல முடியும். ஆக பிடிச்சதுன்னு ஒரு விசேஷம் இருக்கு, அதை காட்டிலும் வேறானது இந்த பிடிக்காத விசேஷம் இது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறானோ இல்லையோ. இதுதான் சப்ரதியோகினஹா பேதான் கல்பயத்யேஷஹ. அவ்வளவு இவனுடைய கல்பனை, இந்த பார்க்கிறவனுடைய கல்பனை அந்த வஸ்துவில போட்டு அந்த வஸ்துவை அப்படி விசேஷத்தோட பார்க்கறான். ஆக இவனுடைய கல்பனைன்னு சொல்லியாச்சுன்னா அது என்ன ஆகும்? மிருஷாபூதான் இது ஸ்திதி. இவன் பார்க்கக்கூடிய அந்த பேதம் விசேஷங்கிறது மிருஷானா சத்தியம் இல்லை, அது வெறும் அசத்தியம். கல்பித்தம்னு சொல்லிட்டாலே அது போச்சு, ஆட்டம் போச்சு, அது வாஸ்தவம் இல்லை. இவனுக்கு அப்படி தெரியுது, அவ்வளவுதான் அது சொல்லணும். இதே விஷயத்தை ஸ்ருதியும் சொல்லு.
இந்த ஸ்ருதியில இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நமக்கு நம்ம இந்த அர்த்தத்தை கூட இந்த ஸ்ருதியிலேருந்து எடுக்கலாம் போல இருக்கு. சதேவ ஆசீத் இதம் ஹ்யக்ரே வாசனாதா ததைக்ஷத பகுஸ்யாம் இத்யத சிருஷ்டிம் ஸ்ருதிரபி ஆக விஸ்புடம். இப்ப சொன்ன விஷயத்தை ஸ்ருதியை அனுமோதிக்கிறது. ஸ்ருதி என்ன சொல்றது? சாந்தோக்கிய ஸ்ருதி இந்த விசேஷங்கள்லாம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் உற்பத்தி ஆகல, ஒரு விசேஷமும் உற்பத்தி ஆகல. அப்ப என்னவா இருந்ததுன்னு சொன்னா சதேவ ஆசி சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசி. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இவன் குலாலன் இருக்கானே, இவன் ஒரு கடத்தை நிர்மாணம் பண்றான். அந்த கடத்தை நிர்மாணம் பண்றதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்தது? கடம் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டான். கடம் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டா வெறும் மண்ணார் தான் இருந்தது அப்படிதான் சொல்றோம். அந்த உபாதானத்தை தான் சொல்லுவோம். அங்கே ஏதோ தண்டம் இருக்கு சக்கரம் இருக்குன்னா இந்த கடம் சக்கரமா இருந்தது தண்டமா இருந்தது எல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா உபாதான காரணத்தை வச்சுட்டு அந்த மண்ணாக இருந்தது. இவன் தான் அந்த மண்ணிலேருந்து கட்டத்தை எடுத்தான் பண்ணினான் அப்படின்னு சொல்லுவோம். இதை நாம உதாரணமா வச்சுட்டு இந்த மண்ணு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டானா நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா ஸ்ருதி சொல்லி கொடுக்கும். அது எதுல இருந்து உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்றோமோ அதுவாக இருந்ததுன்னு சொல்றோம். உபனிஷத்து நமக்கு அந்த ஜலம்ங்கிற பூதத்திலேருந்து அந்த பிருத்திவிங்கிற பூதம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனாலே ஜலமா இருந்ததுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இதே மாதிரி அது உண்டாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டுட்டே போச்ச எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாமே உண்டாகிறதுக்கு முன்னாடி உண்டாகிறது அவ்வளவும் உண்டாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டா அப்ப இந்த ஸ்ருதி சொல்றது சதேவ ஆசி சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசி. இது எல்லாமே சத்துதான் இருந்தது. அந்த சத்தை தான் நான் அஸ்தின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சத்து தான் சாமானியம். அப்ப ஸ்ருதி என்ன சொல்றது? எல்லாத்துக்கும் முன்னாடி இது என்னவா இருந்ததுன்னு கேட்டா சத் அவ்வளவுதான் இருந்தது. அந்த சத்துலேருந்து வந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கப்புறம் இது ஆகாசம், இது என்னது வாயு, ஆகாசம் இல்லை இது வேற. அப்புறம் இது என்னது? இது அக்னி, இது வேற. இது முன்னாடி சொன்னது இல்லை, இது வேற. அப்புறம் இது ஜலம், இது முன்னாடி சொன்ன மூணு கிடையாது, இது தனி. அப்புறம் பிருத்திவி, இது வேற அப்படின்னு வேறன்னு சொல்லிட்டே வரவோனா அதான் விசேஷம். ஆக சத்துங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய சாமானியம் அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு. இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடில இருந்தே இருந்துட்டு இருக்கு, இப்பவும் இருந்துட்டு இருக்கு, அப்புறமும் அதே தான் இருக்க போறது. அந்த சத்தோட அப்பப்போ வரக்கூடிய அந்த விசேஷங்கள் உற்பத்தியாகி அதோட சேர்ந்து தெரியுது. இதத்தான் அனுபாத்தின்னு சொல்ற. அந்த உற்பத்தியானத்தை பத்தி சொல்ற அந்த கல்பனையை சொல்றதுக்காகத்தான் இந்த உபனிஷத்து என்ன சொல்றது? அந்த சத்து தனியா இருந்ததோ இல்லையோ அது மாத்திரமா இருந்ததே, அது வாசனாதஸ்தத் ஐக்ஷத. அது ஏற்கனவே ஒரு சம்ஸ்காரம் பரிபுணி சிருஷ்டியாகனா மாயா வாசனைங்கிறது இருக்கு. அந்த மாயில வாசனை இருந்துட்டு அந்த மாயோட சேர்ந்துண்டு இது ஐக்ஷத. அது யோஜனை பண்ணி பார்த்தது. என்ன பண்ணிது? இப்படி தனியா இருந்தா ஆகாது, நமக்கு பிரபஞ்சம் வரணும், அதனால நம்ம ஏதாவது சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல தேஜஸை சிருஷ்டி பண்ணினதுன்னு அங்க சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணினது, வாயுவை சிருஷ்டி பண்ணிட்டு தேஜஸை சிருஷ்டி பண்ணினது. அப்புறம் இந்த சிருஷ்டி போறல இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு அது ஆலோசனம் பண்ணி ஜலத்தை சிருஷ்டி பண்ணினது. இப்படியாக பஞ்சபூத சிருஷ்டியை சொல்லிட்டு அப்புறம் பாக்கி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஸ்ருதி கூட இதே நான் இப்ப சொன்ன அதே பிரக்கிரியை வச்சுட்டுதான் போறதுன்னு தெரியுது. சதேவாசி இதம் ஹி அக்ரே. அக்ரேனா எல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி, சிருஷ்டிக்கு முன்னாடி அது சத்துன்னு அந்த சாமானியம் இருந்திருக்கு. வாசனாதஸ்தத் ஐக்ஷத பகுஸ்யாம் இதி. அதுக்கு நான் இந்த தனியா இருக்க முடியல, தனியா இருக்கக்கூடாது, நான் நிறையவா ஆகணும், பிரபஞ்சம் எல்லாம் கூட வரணும், என்னோட வேறானது ஒண்ணு கூட வரணும் அப்படின்னு அது சங்கல்பிச்சுதான். இதுதான் வாசனை. இத்யத சிருஷ்டியும் அந்த வாசனையாலே மேற்கொண்டு விசேஷங்கள்லாம் சிருஷ்டியானது அப்படிங்கறத ஸ்ருதி ரபி ஆக விஸ்புடம் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு ஸ்ருதியிலே. ஆக இந்த விதமாக அந்த ஸ்ருதியை பார்க்கும்போது சாமானியம்தான் நமக்கு எப்போதும் இருக்கக்கூடிய சாஸ்வதம் சத்து. அதுதான் நமக்கு இப்பவும் தெரிஞ்சுட்டு இருக்கு பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினாலையும்.
அதுல தெரியக்கூடிய விசேஷங்கள் கூட கூட அந்த சத்தோடு கூட சேர்ந்து தெரியக்கூடிய விசேஷங்கள் எல்லாமே அதுல கல்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அதனாலதான் அதை அனுபாத்தின்னு ஸ்ருதி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டார். 9 ஸ்லோகம் வரையில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ்ல